நம்ம ஒரு வேலை விஷயமா காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்ப வர வழியில் தான் இந்த பிரியாணி கடையை பார்த்தேன். இந்த பிரியாணி கடை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பீஃப் பிரியாணி இருக்குது. ரெண்டுமே 100 ரூபா தான். பாய்கிட்ட போயிட்டு பாய் எனக்கு 3 சிக்கன் பிரியாணி ஒரு பீஃப் பிரியாணி சொல்லிட்டேன். பாயும் உடனே பிரியாணி எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான் செய்வாங்க. நீங்கள் சிக்கன் பிரியாணி கேட்டிங்கன்னா பீஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கன் தனியாக கிரேவி மாதிரி செஞ்சு வச்சு நம்மளுக்கு எடுத்து வச்சு கொடுப்பாங்கங்க. பாய் உடனே இலையில் பிரியாணி எடுத்து உடனே பார்சல் கடை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுமன்னார் கோயில் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் தாங்க ரெகுலராகவே இந்த கடை இருக்கும். இந்த கடை பேர் வந்து திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் பிரியாணியை வாங்கி பார்சல் வாங்கிட்டு நாங்கள் சரி வீட்டில் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்சலை பிரித்தா அதில் ஒரு தரமான ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் திருப்பினா தம்பி சிக்கனு பிரியாணி அப்புறம் ஆனியனும் வச்சு வேறு லெவலில் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம டீம் பசங்க எல்லாருமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டானுங்க பிரியாணியை. நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.